Taste the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணியை அதிமுக எம்எல்ஏ மணி தொடங்கி வைத்தார். நபார்டு வங்கி நிதியிலிருந்து 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தானங்காட்டில் புதிய தார்ச்சாலை அமைக்கப்பட உள்ளது. ஒன்றிய செயலாளர்கள் SSKR ராஜேந்திரன், மணிமுத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்எல்ஏ மணி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ பல்பாக்கி கிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே புதிதாக உருவாகி வரும் குடியிருப்பு பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு ஒன்றிய செயலாளரும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்திரா நகரில் கட்டப்பட்டு வரும் குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதி கோரி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன் ஆகியோர் JJ நகர் என பெயர் சூட்டிய புதிய குடியிருப்புக்கான பெயர் பலகையை திறந்து வைத்து சாலை வசதிக்கான பூமி பூஜை விரைவில் துவங்கப்படும் என உறுதியளித்தனர். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் குறித்த வரவேற்பு பேனர்களை காவல்துறையினர் அகற்றி அராஜகம் செய்தனர். மேலும் பேனர் வைத்த அதிமுகவினர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு தலைமையில் அதிமுகவினர் ஒன்று கூடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு சிலரின் அழுத்தம் காரணமாக ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் 2026 அதிமுக ஆட்சி அமையும் போது காட்சிகள் மாறும் என்றும் தெரிவித்தார். ஆகவே தயவு செய்து காவல் அதிகாரிகளே மற்றும் உள்ள சென்னை மாநகராட்சி அதிகாரிகளே பொதுவாக நியாயமாக நடந்து கொள்ள. காட்சிகள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காட்சிகள் மாறும் விரைவில். இதற்கெல்லாம் பயப்படுவது இந்த அதிமுக தொண்டர்கள் அல்ல, எடப்பாடியார் தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் MGRின் தொண்டர்கள். உயிரை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவிக்கு மாவட்ட செயலாளர் மா சேகர் ஸ்டெதஸ்கோப் வழங்கி பாராட்டினார். கீழையூர் கருவெளிக்காடு பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி பிரீத்தி கழக பொதுச் செயலாளர் நடைமுறைப்படுத்திய 7.5% இடஒதுக்கீட்டில் அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளார். இதையடுத்து தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர் மாணவியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று சால்வை அணிவித்து ஸ்டெதஸ்கோப் வழங்கி பாராட்டினார். அப்போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.